காலையில் 6:30 வந்து வெள்ளையங்கிரி மலை ஏற ஆரம்பித்தாங்க. அதாவது ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, போனீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சீட்லையும் எழுதி வாங்கிட்டாங்க. உயிர் வந்து போனால் போட்டுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், மலையிலேயே எங்கள் சட்டையெல்லாம் கட்டி விட்டு எங்களுக்கு எது ஆச்சுனாலும் நீ தான் எங்கள் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும் ஆண்டவான்னு சொல்லிட்டு நானும் வந்து போயிட்டாங்க. 5ஆவது மலைக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா ஆளையே தூக்குற அளவுக்கு காற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சு அந்த மழை மேலே பட்டு பார்த்தீங்கன்னா சுறுசுறுன்னு குத்த ஆரம்பிச்சிங்க, உடம்பெல்லாம் வீங்கி போயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா 6ஆவது மலை 7ஆவது மலை போயிட்டாங்க. அங்கெல்லாம் வந்து மழை இருந்ததை தவிர அந்தளவுக்கு கஷ்டம் இல்லைங்க. திரும்ப 5ஆவது மலைக்கு வந்தது தான் கஷ்டங்க. இது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மலைக்கு ஏறி இறந்துட்டார். அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குது கிளைமேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்து நியூஸ் என்னென்னா மழை நிற்கிற வரைக்கும் வெள்ளையங்கிரிக்கு யாரும் ஏறக்கூடாதுன்னு சொல்லி இப்போ உத்தரவு போட்டுட்டாங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு 10,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மலையை பார்க்க முடியாமலே 5ஆவது மலையோடய திரும்பிட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 6ஆவது மலையோட திரும்பிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரே முடிவு தாங்க, செத்தாலும் பார்த்தீங்கன்னா ஈசன் திருவடியிலே போட்டுன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு போனாங்க. அதேமாதிரி பார்த்தாச்சு. எனக்கு இது 15ஆவது வருஷம், எங்கள் மாமாவுக்கு 14ஆவது வருஷம். மலை ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலை வந்துடுவோம். வழுக்கு பாரு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, ஏறிட்டு இருக்கோம். நாலாவது மலையில இருக்கோம். எவ்வளோ காற்று அடிக்குதுன்னு பாருங்க. பாருங்க எப்படி இருட்டிருக்கு பாருங்க. மணி வந்து 9 இன்னும் 7ஆவது மலையில தான் காற்று அதிகமாக இருக்குது. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதை மீறியும் சாமி வந்து பார்த்துட்டு தான் வராங்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகும் முனிவர். 6ஆவது மலைங்க, 7ஆவது மலை ஏற போகிறோம். 7ஆவது மலை முடிச்சு மழை நேரத்தில் யாரும் வராது. பாருங்க 7ஆவது மலை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. 12 மணி ஆகுது, பகல் 12 மணிக்கு. ரச்சோவே